இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒருபோதும் யாருனாலையும் மறைக்க முடியாது. சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா CF ஆண்ட்ரூஸ். இவர் காந்தியடிகளுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் எப்படி இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமானவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி இந்தியாவுக்கு வருவதற்கு, இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுப்பதற்கே மிக முக்கியமான காரணம் CF ஆண்ட்ரூஸ். சண்டை போட்டதே கிறிஸ்தவனுக்கு எதிராக தான். கிறிஸ்தவன் மட்டுமா உங்கள்கிட்ட சண்டை போட்டான்? அவன் ஆளாக உன்னிடத்தில் சண்டையிட்டவன் பார்த்தீங்கன்னா நம்ம மதத்தவர்கள். எந்த மதமும் எந்த சமயமானாலும் எது ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருந்தால் அதை நம்ம எதிர்க்கலாம். அது எது கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் எதிர்க்கலாம், தப்பே கிடையாது. ஹாய், நான் காட்சன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், சுதந்திர போராட்டத்தில் கிறிஸ்தவங்களோட பங்கு அப்படின்ட்டு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு நம்ம இன்னைக்கு வெங்கடேசனோட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் நிறைய பேர் இன்வால்வ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவங்களோட பங்கு இருக்கா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன் அப்படின்னா, சுதந்திர போராட்டம் நடந்தது பிரிட்டிஷ்க்கும் நமக்கும். பிரிட்டிஷ் யாருன்னா அவங்க கிறிஸ்டியன்ஸ். ஸோ சுதந்திர போராட்டத்தில் கிறிஸ்தவங்க பங்கு பெற்றாங்களா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஓகே, நிறைய நேரங்களில் நம்மளுடைய பார்வை தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்கிறதுக்கு பிரிட்டிஷ் ஒரு படையை அனுப்பிச்சிருக்கும் இல்லையா? அந்த படையில் இருந்தவங்களாம் யார்? கேட்டிங்கன்னா உங்களுக்கு யோசிக்க தோணுதில்ல. அவங்கெல்லாம் இங்கிருந்த பெரும்பான்மை மக்கள் தான், இங்கிருந்த மக்கள் தான். இப்போ மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. திப்பு சுல்தானுக்கு எதிராக அன்றைக்கி சண்டை போட்டு ஜெயித்தோம் நாங்கள் அப்படின்னாங்க. அப்போ திப்பு சுல்தான் அன்றைக்கி இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவுக்காக போராடினவர் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அவருக்கு எதிராக போராடின மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இருந்தவங்களாம் யார்? அவங்கெல்லாம் நம்மவர்கள் தான். அப்போது தலைவர்களாக செயல்பட்டவங்க தான் யார்? பிரிட்டிஷார். அவங்களுக்கு கீழே பணி செஞ்சவங்க எல்லாம் யாருன்னா இந்திய மக்கள் தான். நம்மளை மாதிரி இருந்தவங்க தான். நம்மளுடைய குடும்பத்தில் கூட அதில் யாராக இருந்திருப்பாங்க. அப்போ நம்முடைய குடும்பத்தில் பிரிட்டிஷுடைய இதுலேயும் ஆள் இருந்திருக்கும், இந்த பக்கம் சுதந்திர போராட்டத்துலேயும் ஆள் இருந்திருக்கும். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்தவத்தை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்தவங்க சுதந்திர போராட்டத்தை பற்றி, இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒருபோதும் யாருனாலையும் மறைக்க முடியாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் தெளிவாக இருந்தாங்க. அதாவது நமக்கு சமயம் ஒருவேளை வெள்ளைக்காரர்கள் மூலமாக இந்த சமயம் இங்கே அதிகமாக பரவி இருக்கலாம். அதிகமாகன்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் அதிகமாகன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, வெள்ளைக்காரர்கள் அல்லது ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு முன்பாகவே இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவுக்கு வந்துடுச்சு. அப்போல்லாம் அமெரிக்காங்கிற நாடு கிடையாது. ஐரோப்பாவில் பல நாடுகள் அன்றைக்கி தனி நாடுகளாக இல்லை, சரிங்களா? ரோமாபுரியுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலங்கள்லேயே அவர்கள் பலரும் கிறிஸ்தவர்களாக மாறுறதுக்கு முன்னாடியே முதல் நூற்றாண்டில் இயேசுனுடைய 12 சீட்டில் ஒருத்தரான அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு இந்தியாவில் கிறிஸ்தவத்தை பரப்பினார் அப்படிங்கிறது நம்ம மரபு வழி சரித்திரங்களாக இருக்குது. இன்றைக்கும் அவர் கட்டின ஆலயங்கள் அதெல்லாம் மரபு வழியில் நம்ம சொல்லப்பட்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளில் இங்கே சீரிய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாற்று ஆதாரங்களே நமக்கு இருக்கிறது. 3ஆம் 4ஆம் நூற்றாண்டில். அப்போது வெள்ளையர்கள் எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க? கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அப்போ 17ஆம் நூற்றாண்டில் தான் வெள்ளையர்கள் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருது. பரங்கியர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. இப்போ இவங்கெல்லாம் பிற்காலத்தில் இந்தியாவுக்கு வந்தவங்க. அவர்களெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இந்திய மக்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்தவ மக்களாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது பரவலாகலை, அவங்களுடைய அடையாளம் நமக்கு இப்போ தெரியல. அப்போ அந்த காலத்தில் கிறிஸ்தவங்க மாறினவங்க என்ன அடையாளத்தோடு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இங்கே இருந்த கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்னங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியல. ஆனால் ஐரோப்பிய வழி கிறிஸ்தவம் வரும்போது நம்மை ஐரோப்பிய மயமாக்குனபடினால சில அடையாளம் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம பயன்படுத்த பெரும்பகுதியான அடையாளங்கள் ஐரோப்பிய வழி கிறிஸ்தவத்தினுடைய அடையாளங்கள் தான். அப்போ இந்தியாவில் தோமா வழி கிறிஸ்தவம் அப்படிங்கிறதும் அல்லது தோமா மூலமாக இங்கே பரப்பப்பட்ட கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் மறைவாக தான் இருக்குது, நமக்கு வெளியரங்கமாக தெரில. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் நம்மை அடிமைப்படுத்தின அந்த மக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் வெள்ளையர்களாகத்தான் இங்கே அடிமைப்படுத்தினாங்களோ ஒழிய கிறிஸ்தவர்கள்ங்கிற அடிப்படையே கிடையாது. அவர்கள் வெள்ளைக்காரர்கள், தங்களை மேன்மக்களாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். வெள்ளையர்கள் இங்கே வந்தபோது இங்கிருந்த ஆரியர்களும் கூட பார்த்திங்கன்னா அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இங்கே யார் இந்தியாவுக்கு வெள்ளையர்கள் வந்த உடனே அவங்கக்கிட்ட எல்லா ப்ரிவிலேஜும் அனுபவித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த
மேல்மட்ட மக்கள் வந்து உடனடியாக போய், இன்னும் சொல்லப்போனால் அங்கே வெள்ளைக்காரர்களுக்கு பிரச்சனை வருது, இல்லை ஒரு அங்கே பதவியாக இருக்கிறாங்கன்னா இங்கே கொண்டாடி இருக்கிறாங்க. அங்கே விக்டோரியா மகாராணி ஆட்சி பண்ணுறாங்க, பதவிக்கு வராங்கன்னா இங்கே கொண்டாட்டம் நடந்திருக்குது இந்தியாவில். நம்ம மக்கள் யாருன்னா தங்களை மேல் வர்க்கம்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து அவர்களோடு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்து அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களை இந்திய கிறிஸ்தவர்கள், முக்கியமாக இந்திய கிறிஸ்தவர்கள், ஆனால் அதே நேரத்தில் பல மிஷினரிகள், வெள்ளைக்கார மிஷினரிகள் கூட அவர்களை எதிர்த்து பயணித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா சிஎஃப் ஆண்ட்ரூஸ். இவர் வந்து காந்தியடிகளுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் வந்து எப்படி இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமானவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி இந்தியாவுக்கு வருவதற்கு, இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுப்பதற்கே மிக முக்கியமான காரணம் வந்து சிஎஃப் ஆண்ட்ரூஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஜாலியன் வாலாபாக் நமக்கு தெரியும். பஞ்சாபில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவர்கள் அங்கே போவதற்கு முன்பாக முதலாவது சென்றவர் சிஎஃப் ஆண்ட்ரூஸ். அங்கே போனது மட்டும் இல்லை, கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் மிருகத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவங்க சார்பில் அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாப் மக்கள்கிட்ட போய் தன்னை வந்து கண்ணீர் விட்டு கதறி தன்னுடைய மன்னிப்பை கேட்டவர் சிஎஃப் ஆண்ட்ரூஸ். அப்போது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதநேயம், கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த மனிதநேயம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அவர் அவங்க புரிய வச்சார். அவங்க கிறிஸ்துவை பின்பற்றலை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொன்னார். அதே நேரத்தில் கிறிஸ்து நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத ஆணித்தரமாக மிஷனரிகள் போதித்தாங்க. பல கல்லூரிகள், இந்தியாவில் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரி மாதிரி பல கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள்லேருந்து கிறிஸ்தவர்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம பயிற்றுவித்தாங்க. அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. பிரெஞ்சு புரட்சி மாதிரி இருக்கக்கூடிய புரட்சிகளை பற்றி நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. ஏன் நம்ம உரிமைகளை கேட்கணுங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு சுதந்திர போராட்டத்தில் நம்ம எல்லாரும் ஈடுபடுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. YMCA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சுதந்திர போராட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கங்கள். இது மாதிரி நிறைய இயக்கங்கள் இருக்குது. நிறைய கிறிஸ்தவ தலைவர்கள் நம்ம சொல்ல முடியும். KT பால், JC குமாரப்பா, ராஜ்குமாரி அமர் கவுர், KC பானர்ஜி, இந்த மாதிரி காளிச்சரண் பானர்ஜி, இவங்க எல்லாருமே வந்து மதுசூதனன் தாஸ், இப்படி நான் நிறைய பேருடைய பேரை உங்களுக்கு சொல்ல முடியும். இவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்தவ தலைவர்களாக இருந்தவங்க. பால் ராமசாமின்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி மாசிலாமணி ஐயா தூத்துக்குடியில் வஉசி சிதம்பரனாருடைய கூட இருந்த அவருடைய தோழர், நெருங்கிய நண்பர் மாசிலாமணி ஐயா. அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, தோள் கொடுத்து நின்றவர். அது மாதிரி JP ரோட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நடிகர் சந்திரபாபுனுடைய தகப்பனார், அவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. தன்னுடைய மனைவியும் அதில் ஈடுபடுத்திட்டு நம்முடைய ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அந்த பேட்டர்னில் வந்து போராடினவங்க. ஆயுதம் தூக்கி போராடணும் அப்படின்னு சொன்னவங்க. அந்த மாதிரி நிறைய பேரை சொல்ல முடியும். ஜோசப் பேப்டிஸ்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவங்களாம் வந்து இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டு, அன்னிபெசன்ட் அவங்களுக்கு தெரியும் நமக்கு. அவங்க ஹோம் ரூல் மூமெண்ட்டில் இருந்தவங்க. இந்த மாதிரி நிறைய பேர், பண்டித ரமாபாய், அவங்க வந்து காங்கிரஸினுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்திருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட தலைவர்கள் நான் சொல்லிக்கிட்டே போக முடியும். ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லி மதுரையில் ஒரு பாரிஸ்டர், அந்த காலத்துலேயே வந்து அட்வொகேட்டுக்கு படிச்சுட்டு இந்தியாவில் வந்து இந்திய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின மனிதர் தான் ஜார்ஜ் ஜோசப். இப்படி அநேக கிறிஸ்தவ தலைவர்களை நம்ம அடையாளப்படுத்த முடியும். சுதந்திர போராட்டத்தில் வந்து போராடின தலைவர்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆமாண்ணே, சில மிஷினரிஸோட புக்ஸ் படிக்கும்போது அவங்க நம்ம ஊரில் வந்து சேவைகள் செய்யும்போது அதுக்கு நிறைய இடையூறாக இருந்தது வந்து பிரிட்டிஷர்ஸ் தான். கரெக்ட். சில எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, சீகன் பால்க்கு அவரான்னு தெரியல, அவர் உள்ளே வர்றதுக்கே அவர் பெர்மிஷனே இல்லை. அவர் 1 day or 2 day வெயிட் பண்ணி சீகன் பால்க்கு தான். ஆக்சுவலாக சீகன் பால்க்கு வந்து இங்கே பிரிட்டிஷ் இந்தியா வந்து அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை பிரிட்டிஷ் டைரக்ட் ஆட்சி பண்ணலை, கிழக்கிந்திய கம்பெனி தான் இங்கே இருக்குது. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து உள்ளே விடாதனால அவர் என்ன செய்கிறாரு, டென்மார்க் அரசன் மூலமாக டச்சுக்காரங்க ஃபீல்டில் போய் இறங்குறாரு. ஆக்சுவலாக அப்போ வந்து தரங்கம்பாடி டச்சுடைய கோட்டை இருந்தது. டச்சுக்காரர்கள் வேற, அது டென்மார்க்குடைய ஆட்சி. இங்கே வந்து நம்ம எல்லாருமே வெள்ளைக்காரங்கன்னு ஒத்த வார்த்தையில் சொல்லுவோம். ஆனால் வேற வேற, பிரிட்டிஷார் வேற,
டச்சு வேற, ஃப்ரெஞ்சு வேற. ஆக்சுவலாக பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு, அதே மாதிரி போர்ச்சுகீஸ் வேற. இது எல்லாமே வேற வேற ஆட்கள். நம்ம எல்லாருமே ஒரே அழியாக வெள்ளைக்காரங்கன்றோம். அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடினவர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுக்கு யார் உதவியாக இருந்தா, அவருக்கு யார் உதவியாக இருந்தது? ஃப்ரெஞ்சு. அப்போ ஒட்டுமொத்த வெள்ளைக்காரங்களும் இல்லை, அவங்களுக்குள்ளேயும் சண்டை வரும்போது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இங்கே இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் ஏதோ ஒரு வழியில் அவங்களுடைய பங்களிப்பும் இருந்திருக்கு. இப்போ திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலி வந்து இவங்களுக்கு வேலுநாச்சியாருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அப்போ திப்பு சுல்தானுடைய மகன் வந்து ஹைதர் அலியுடைய மகன் தான் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் வந்து பிரெஞ்சோடைய உதவியோடு தான் வந்து பிரிட்டிஷாரை எடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு லூப் லிங்க்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற வேற பகுதிகளில் வேற வேற, நம்ம ஒட்டுமொத்தமாக வெள்ளைக்காரங்க அப்படின்ற பொதுப்படையாக நம்ம சொல்லுவோம். அப்படி கிடையாது. பிரிட்டிஷுடைய இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய ஆட்சி காலத்தில் இங்கே மிஷனரிகள் வருவதற்கு தடை இருந்திருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக புரியுது. ஆக்சுவலாக என்னன்னா, இது நான் சொல்கிறதுக்கு உண்மையிலே வெக்கம்தான் படுறேன். எனக்கு நீங்கள் சொன்ன நிறையா பேர் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் சில பேரை பற்றி நான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்டியன் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை சர்ச்சஸில் உள்ளவங்களுக்கோ கூட இது தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக இன்றைக்கி இருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து கிறிஸ்தவங்களாகவே நிறைய பேர் பயங்கரமாக பாடுபட்டிருக்காங்க. எல்லா மதத்தவர்களும் போராடிருக்காங்க. நம்ம வந்து இந்துக்களும் இருக்காங்க, முஸ்லீம்களும் இருக்காங்க, சீக்குகள் இருக்காங்க, அதாவது ஜைனியர்கள், புத்தர்கள் எல்லாரும் இருக்காங்க, அதில் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. நம்மளை வந்து அவாய்ட் பண்ண முடியாதுன்றதான் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த டாபிக் நான் கிறிஸ்டியன்ஸும் போராடி இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் போராடினதே கிறிஸ்தவங்களுக்கு எதிராக தானே அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த மதத்தின் அடிப்படையில் இங்கே போராடல. அதுதான் இங்கே நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து நமக்கு எதிராக சண்டை போட்டவங்க நிறைய பேரும் முஸ்லீம்களும் இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க. வேலூரில் புரட்சி ஏற்பட்டுச்சுல, வேலூர் புரட்சின்னு சொல்கிறோம். அந்த வேலூர் புரட்சி எப்படி வந்துச்சு? இந்துக்களும் முஸ்லீம்களும் படை வீரர்களாக இருந்தாங்க. அப்போ வெள்ளைக்காரங்க கீழே இருந்ததும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் இருந்திருப்பாங்க, சீக்குகளும் இருந்திருப்பாங்க. அப்போ ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு மதத்தவர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு. வெள்ளைக்காரனை வந்து அவன் எல்லாருமே வந்து இங்கே சண்டை போட்டான், வெள்ளைக்காரன் வந்து சண்டை போடலை. அவன் கூட இருந்ததும் இங்கிருந்து மக்கள் தான், இங்கிருந்து நம்ம மக்கள் தான் அவங்க கூட வேலைக்கு இருந்தாங்க. அப்போ அவங்க எதிர்த்து சண்டை போட்டதும் நம்மளை தான். அப்போ நம்ம மாற்றி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவோம். அப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இங்கிருந்து போராடின போது அவன் மதமாக அவன் வந்து கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவனோடு இருந்தவர்கள் எல்லா மதத்தவர்களும் இருந்தார்கள். புரியுது. அப்போ அவனை எதிர்த்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடணும்னா தலைமைத்துவம் தான் வெள்ளைக்காரன். அவனுக்கு கையாளாக இருந்த அத்தனமும் எல்லா மதத்தவர்களும் இருந்தாங்க. அவன் கூட இருந்தது எல்லா மதத்தவர்களும் இருந்தார்கள். அப்போ இங்கிருந்து போராடினதும் எல்லா மதத்தவர்களும் இருந்தாங்க. அப்போ இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் சண்டை போட்டதே கிறிஸ்தவனுக்கு எதிராக தான். கிறிஸ்தவன் மட்டுமா உங்கள்கிட்ட சண்டை போட்டான்? அவன் ஆளாக வந்து உன்னிடத்தில் சண்டையிட்டவன் பார்த்தீங்கன்னா நம்ம மதத்தவர்கள். இங்கிருந்த என்ன மதம் இருந்தோ அந்த மதத்தவர்கள் தான் நமக்கு எதிராக சண்டை போட்டாங்க. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான். ஓகே, நான் இதில் வந்து என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, இங்கே வந்து ஒரு கூட்டம் வந்து நம்மளையும் கிறிஸ்டியன்ஸாக நம்மளையும் சரி, இல்லை ஒரு முஸ்லீம்ஸை பற்றி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஃபாரினில் உள்ள மதம் அது இதுன்னு. அது வந்து ஒரு மார்க்கம், அந்த கருத்தியலை பிடிச்சிருக்கு எங்களுக்கு, அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இந்தியாவுக்கு வெளியே இருந்து வந்த மதங்கள், இந்தியாவில் உருவான மதங்கள் அப்படின்னு முக்கியமான மதம் சமண பௌத்தம் தான். அது ஆரம்ப கட்டம், அது நாத்திக மதங்கள். அதுக்கு பிறகு சைவ வைணவம் ரொம்ப பின்னாடி வந்தது. அந்த இன்பிட்வீன் கிறிஸ்தவம் இஸ்லாமும் வெளியே இருந்து வந்தாலும் அது வந்து மத்திய ஆசியாவினுடைய மதங்கள் தான். அது ஒன்றும் வேறு ஐரோப்பா மதமெல்லாம் கிடையாது. நிறைய நேரத்தில் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது ஐரோப்பிய மதம்னு. அது ஐரோப்பிய மதம் இல்லை, ஆசிய மதம் தான். மத்திய ஆசியாவிலிருந்து வந்த சமயங்கள் தான் வந்து இஸ்லாமும் இதுவும். இப்போ இது வந்து இந்த மதம் அப்படிங்கிறது எங்கே வேணால் யார் வேணால் கொண்டு போய் பரப்பலாம். இன்றைக்கி அமெரிக்காவில் கொண்டு போய் இங்கிருந்து போகக்கூடிய மதங்கள் வந்து அங்கே போய் பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. எல்லா மதங்களும் பரவத்தான் செய்கிறது, வேறு வேறு இடங்களில் பரவுது. இது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள. இப்போ அமெரிக்கர்கள் இந்து மதத்துக்கு வந்தால் வேண்டான்ற முடியுமா? அமெரிக்கர்கள் முஸ்லீமாக மாறினா வேண்டாமாங்களா? மாட்டாங்க. அப்போ ஒரு ஷேக் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது, கிறிஸ்தவரை ஏற்றுக்கொள்ளும்போது எதுக்கு வலிக்கணும்? இங்கே இருக்க ஒரு சாமியார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஏன் வலிக்கணும்? ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் போய் அங்கே போய் மாற்றுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும்போது உங்களிடத்துல வந்து அந்த சமயத்தை வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குது. அப்போ யாருக்கு எது பிடிக்குதோ அவங்க சொல்ல கருத்து நல்லா இருக்குன்னா அதை ஏற்றுக்கிறோம், இல்லைன்னா நம்ம மறுக்கிறோம்.
எந்த மதமும் எந்த சமயமானாலும் எது ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருந்தால் அதை நம்ம எதிர்க்கலாம். அது எது கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் எதிர்க்கலாம், தப்பே கிடையாது. இது தப்பு, பெண் அடிமைத்தனம் இருக்குன்னா அதை எதிர்க்கலாம், தப்பு கிடையாது. அதே மனிதர்களை வந்து அடக்கி ஒடுக்குது, கீழ் மட்டத்தை கொண்டு போய் தள்ளுதுன்னா அதை நம்ம எதிர்க்கலாம், தப்பு கிடையாது. சுரண்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதை எதிர்க்கலாம். அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் எதிர்க்கலாம், அதுதான் நாம் சொல்கிறோம். அது வந்து பைபிள் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கலங்கிறத தான் நம்ம தெளிவுபடுத்துகிறோம். அதில் தான் சொல்கிறோம். இப்போது ஒரு காலத்தில் வந்து வெள்ளையர்கள் வந்து கருப்பர்களை அடிமைப்படுத்தினாங்க. சில பைபிள் வசனங்களை வச்சு அடிமைப்படுத்தும் போது அதே பைபிள் வசனங்களை எடுத்து தான் கருப்பின மக்கள் வந்து எழும்புனாங்க. பாருங்க, பைபிள் இப்படி சொல்லுது, எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி எழும்பி அந்த சுதந்திர போராட்டமாகவே அங்கே வெள்ளை இனத்தவர்களிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அது பைபிள்லேருந்தே ஆரம்பிக்கணும். அப்போ இதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நமக்கு தெளிவாக தெரியும், மனித குலத்துக்கு எதிரான தவறாக இருந்தால் நிச்சயமாக அதை எதிர்க்கணுங்கிறது தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதான் நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன நிறைய தகவல் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஓகே மேடம்.